இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, உண்மையாவா சொல்ற? ஆதி அப்படி பண்ணாரு? ஐயோ, அதுக்கப்புறம் நடந்ததுதான் பெரிய ஆச்சரியமே. பாரதி வந்து கூப்பிட்டதும் சாதாரணமா பாரதி கூட போய் அந்த தமிழ் கிட்ட நல்லதா பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு மறுபடியும் என்ன மிரட்டுற மாதிரி பேசினதுக்கு அப்புறம் என்னால அங்க இருக்கவே முடியல. அதான் உனக்கு நான் கால் பண்ணி உடனே வர சொன்னேன். நிஷா, நிஷா, ஹே நிஷா. மித்ரா, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இது ஏதோ வேற மாதிரி விஷயம்னு தோணுது. உனக்கு இந்த ஆவி, பேய், பூதம் இதுல நம்பிக்கை இருக்கா? அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்தான் ஆதியை இப்படி எல்லாம் பண்ண வைக்குதுன்னு தோணுது. ஏய் லூசாடி நீ, ஆவி பூதம்னு நீ உருப்படி ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுவேன்னு பார்த்தா நீ ஏதோ கதையே சொல்லிட்டு இருக்க. எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. அப்புறம் ஏன் ஆதி அப்படி நடந்துகிட்டாரு? நானும் நெய்யும் ஆதி எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மறுபடியும் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வருவேன்னு ஆதி சொன்னாரு. அப்படின்னா மித்ரா, இப்ப இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. ஆதி இந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அத நம்மள மாதிரி ஆளுங்களால கண்டுபிடிக்க முடியாது. வேற வழியா தான் ஃபாலோ பண்ணணும். ஏய் போடி, நீ ஏதோ ஒரு விஷயத்துல என்ன டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். மித்ரா, இந்த மாதிரி நேரத்துல உன்னோட அறிவுக்கு எட்டின விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு இதுக்கு என்ன காரணமா இருக்குமோ அத தேடி போறதுதான் நல்லது. எங்க ஊர்ல பேய் பிடிக்கிறது, பிசாசு, ஆவி இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம். ஊர்ல மட்டும் இல்ல, ஏன் உலகத்திலேயே எல்லா இடத்துலயும் இந்த விஷயம் இருக்கு. நம்ம எவ்வளவு இங்கிலீஷ் படத்துல பாத்திருக்கோம். அதெல்லாம் சும்மா வெறும் கற்பனை நினைக்கிறியா? கண்டிப்பா யாரோ ஒருத்தருக்கு நடந்த அனுபவத்தை தான் எடுக்கிறாங்க. நமக்கு பாதிப்பு வராத வரைக்கும் நாம அத பத்தி யோசிக்கவே மாட்டோம். என்ன நிஷா, நீ கூட இந்த பேய் கதையெல்லாம் நம்புறியா? ஆமாண்டி, இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. நாம அவரை போய் பாப்போம். சச்சா, என்னால இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ணவே முடியாது. மித்ரா, நான் உன்னோட ஃப்ரெண்டு. அதையும் தாண்டி நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படிப்பட்ட நான் தப்பா ஏதாவது சொல்லிடுவேன்னு நீ நினைக்கிறியா? என்னால இதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. இதுல ஏதோ தப்பு இருக்கு, உடனே சரி பண்ணி ஆகணும். அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? இதுல எல்லாம் நீ இன்வால்வ் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு மித்ரா, நான் சொல்ல வர்றது உனக்கு புரியவே இல்ல. உன் கூட சேர்ந்து நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போறத பத்தி கூட எனக்கு எந்த பயமும் கிடையாது. இந்த பேய் பிசாசு கிட்ட எல்லாம் என்னால அடி வாங்க முடியாது. நீ சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு அடி வயிறெல்லாம் கலக்குது. இந்த விஷயத்துல நான் சொல்றதான் நீ கேட்டாகணும். முதல்ல என் கூட வா. ஏய் நிஷா, என்ன பண்ற? வான்னு சொல்றேன்ல, வா. எங்கன்னு சொல்லுடி. நீ வா, நான் சொல்றேன்.